கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், திடீரென்று என்னுடைய சமூக வலைதளத்தின் ஒன்றில் கோவையில் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் விற்கப்படுகிற ஐஸ்கிரீமில் மதுபானம் கலந்து விற்கப்படுகிறது என்கின்ற ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. நான் அதை படித்துவிட்டு உடனடியாக கோவையில் இருக்கிற நம்முடைய டிஓவுக்கு ஃபோன் செய்து, இதுபோல் ஐஸ்கிரீம் கடை ஒன்று, பிரபலமான ஐஸ்கிரீம் கடை, அது கோவையில் மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கிறது, ஹைதராபாத்தில் இருக்கிறது, டெல்லி போன்ற மாநகரங்களில் இருக்கிறது. அந்த ஐஸ்கிரீம் கடையில் இந்த வைன் கலந்து போதை அந்த மதுபானத்தை கலந்து ஐஸ்கிரீம் விற்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் குழந்தைகள் எல்லாம் அந்த ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிட அந்த கடைக்கு வருகிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாமும் கூட, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் அந்த கடையில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமாம். எனவே அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த சுவையை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி சமூக வலைதளத்தில் வந்திருக்கிறது. உடனடியாக நீங்கள் போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக போய் அவர் ஆய்வு செய்தார். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் டிஓவும் சென்று அந்த கடையை ஆய்வு செய்தார்கள். கடையை ஆய்வு செய்தபோது அந்த கடையில் ஒரு 8-10 மதுபான பாட்டில்கள், பெரிய பெரிய பாட்டில்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டில்களை பார்த்து, இதையெல்லாம் தான் நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்துகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆமாம் என்று அந்த செஃப் சொல்லியிருக்கிறார். சொன்னதற்கு பிறகு என்னிடத்தில் அங்கிருந்து தகவல் சொன்னார்கள், நீங்கள் சொன்னது சரி, இந்த கடையில் மதுபானத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கு என்றார்கள். உடனடியாக நான் அந்த கடையை மூடி சீல் வையுங்கள் என்றேன். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்லி, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய டிஓ அவர்களும் உடனடியாக சீல் வைத்தார்கள். சீல் வைத்ததற்கு பிறகு அவர்கள் இன்றளவும் நீதிமன்றங்களை நாடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடை இன்னமும் திறந்து விடப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்ற ஒரு நிறுவனம். பெயர் சொல்வதில் ஒன்றும் கூட தப்பில்லை. ரோலிங் டப் கேப் என்கின்ற ஒரு ஐஸ் தயாரிக்கும் நிறுவனம். இது மற்ற மாநிலங்களில் இன்னமும் கூட இருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இது போன்ற அநியாயங்கள், தமிழ்நாட்டில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிற போது அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிற காரணம் பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் இருக்கிறது இருக்கட்டும், அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் நம்முடைய டிஓ, இந்த மாவட்ட அளவிலான உணவு பாதுகாப்பு அலுவலர்களாலும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸாலும் இன்றைக்கு பெரிய அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.